ராஜி எங்க இருக்கு கோமதி? ஆ, அண்ணன் பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமதி. இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே சந்தோஷத்துல எனக்கு தலைகாலே புரியல. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் சாயந்தரம் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? நம்ம வீட்ல இருந்து நான், மீனா, ராஜி, கதிர் போறோங்க. அங்கிருந்து அண்ணிங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆ சரி சரி. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சா? ஆ ஆ, மீனா வாங்கிட்டாங்க. மீனா பற்றி சொல்ல வேணும், எள்ளுண்டா எண்ணெயா நிற்குமே. சரி கோமதி வச்சிடுறேன். ஆ சரிங்க சரிங்க. அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரக்குள்ளேயும் நானும் வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவேன். அப்படி நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஆ சரிங்க சரிங்க, கூப்பிடுறேன். சரி கோமதி. எவ்வளோ ஆச்சு தம்பி? 155 ரூபாக்கா. அக்கா இந்தாங்கக்கா. ம், கொடுப்பா. அப்பா மீதி 45 ரூபா கொடுங்க. இந்தாங்கக்கா. நன்றிப்பா. ஆமாம். அப்பா சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போறாங்களாப்பா? ஆமாடா. ஏடா இப்போதான் கதிர சின்ன குழந்தைய என் கையில் வாங்கின மாதிரி இருக்கு. இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. காலம் எவ்வளோ சீக்கிரம் ஓடி போச்சு பார்த்தியா? இல்லை அப்புறம் செந்தில் மீனாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுட்டா போதும்டா, ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அது காலகாலத்தில் நடந்துடும். அதெல்லாம் சீக்கிரமா பிறக்கும்பா. அப்பா நீங்க ஏன் அப்பப்போ கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கீங்க? என் தூக்க வியாதி உங்களுக்கு தொத்திக்குச்சா? அது என்னன்னு தெரியல, தூக்கமாக வருது. சரிப்பா, ராத்திரி எப்போ தூங்குனீங்க? சீக்கிரமே தூங்கிட்டேன்டா. எங்க சீக்கிரமா தூங்கியிருப்பீங்க? டிவியில் பழைய பாட்டு படமெல்லாம் பார்த்துட்டு எப்படியும் ஒரு 12 மணிக்கு தான் தூங்கியிருப்பீங்க. சரவணா, நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப டிவி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பக்கத்து வீட்டில் டிவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போவேன். அவங்க டிவி ஆப்பிட்டு துரத்தி விட்டுருவாங்க. இப்போ டிவி இருக்கா, அதனால 6 முறை உட்காந்து 4 பழைய பாட்டை கேட்டுட்டு ஒரு படத்தை பார்த்தாச்சும் திருப்தியாக இருக்கு. என்ன கார்த்தியா, வா வா வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லாத்தியா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் என்ன வெறுங்கைய வீச்சுக்கு வந்திருக்க? வழக்கமாக கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பழம், காய்கறிகளை எடுத்துக்கு வருவிய. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வேற ஆளாக வந்திருக்க. நான் இப்போ என்னோட பொருளை விற்கிறதுக்காக வரல. ஓ, அப்போ வித்த பொருளுக்கு காசு வாங்க வந்தியா? டேய் அது என்னன்னு கணக்கு பார்த்து பணத்தை கொடுத்து விட்றேன். அதை பார்க்குறேன்ப்பா. இல்லை இல்லை, பணம் வாங்கவும் வரல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன். என்ன விஷயம்? எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாதுங்க. மனசில் என்ன தோணினாலும் நான் நேரடியாக கேட்டுருவேன். கேளு, அதனால என்ன இருக்கு? உங்கள் பொண்ணு அரசி இருக்காங்கல்ல? ஆமாம். அவங்க உங்கள் பொண்ணுன்னு தெரியாமலே அவங்கள ரோட்டில் பார்த்து நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஒரு 5-6 தடவை பேசியிருப்பேன். சரி, அவங்க என்கிட்ட பெருசாக எதுவும் பேசினதில்லை. கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. என்னோட ப்ராடக்ட் எல்லாம் இங்கே வச்சு விற்க சொல்லி இவர்கிட்ட பேசியிருக்காங்க, அவ்வளோதான். ஏப்பா எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ கடைசியில் பார்த்தா சுற்றி வளைச்சி தான் பேசிக்கிறீங்க. டக்குன்னு விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? ஆட சொல்லுப்பா, அவனை தான் கேட்டுக்கிறீங்க. சார், எனக்கு அரசியை பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏய் எம்புட்டு தைரியம் இருந்தா அரசியை பிடிச்சிருக்குன்னு எங்ககிட்டே வந்து சொல்லுவா உன்ன? பா பாத்தீங்களாப்பா என்ன பேசுறான்னு? என்னடா நீ பொறுமையாடுற? நீ சொல்லுப்பா. எனக்கு அரசியை பிடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு வேற சொன்னேன். அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அது நீங்கள் தான் எடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்டே வந்து நேரடியாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா சார்? அப்பா இவன் என்னப்பா பேசிட்டு இருக்கான்? இவன என்னடா பேசிட்டு இருக்க? அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கான்? கேட்டிங்களா? பொறுமையாடுறான்னு சொல்றேன்ல, இவர் தள்ளி வாடா. ஆள போற ஆள. ஏப்பா இப்படி திடுதிப்புன்னு வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிற்கிறியே, நான் என்ன சொல்லணுமா? சார், என்னை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் சார். நான் MBA படிச்சிருக்கேன். இப்போ தான் பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக என்னோட பிஸ்னஸ்
ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிடும். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் சார். என்னடா இவனே வந்து எல்லாத்தையுமே பேசுகிறானேன்னு யோசிக்க வேண்டாம். குடும்பத்தோடு வந்து பேசலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் விருப்பம் இல்லைன்னு எதுவும் சொல்லிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் சங்கடமாக போயிடும்ல. அதான் நான் மட்டும் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் என் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறேன். பாரு, கல்யாண விஷயத்துலலாம் எடுத்த கௌதம்லாம் முடிவு எடுக்க முடியாது சார். ஐயோ, நீங்கள் உடனே முடிவு எடுக்கணும்ல நானும் எதிர்பார்க்கல சார். யோசிச்சு நிதானமாக உங்கள் முடிவை சொன்னால் கூட போதும். நான் வெயிட் பண்ணுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஆ சரிங்க சார். யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி. ம். நான் வரேங்க. அப்பா என்னப்பா இவன் திடுதிப்புன்னு வந்து பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கான்? டேய், பொண்ணு தான்டா கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. அப்பா கொஞ்ச நாளா தான்ப்பா இவனை நமக்கு தெரியும். இவனை நம்பி எப்படிப்பா அரசியல் கொடுக்க முடியும்? முடியாதுன்னு அவன் முகத்துக்கு நேராவே சொல்ல வேண்டியதானப்பா? ஏய், என்னடா இப்படி இருக்க? அவசரப்பட்டுல எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் நல்ல வேலையாத்தான் இருக்கான், நல்ல உழைப்பாளி, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு வர நினைக்கிறான். நம்ம அரைச்சிட்டு வர பேசிருக்கோம்னு சொல்கிறாங்கடா. அரைச்சி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்களா? எங்கள் அப்பாவை மீறி நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட பேசிக்கன்னு சொல்லியிருக்கு. அரைச்சி ரொம்ப நல்ல பிள்ளடா. இவனை அரைச்சியோட பேச்சை மதித்து இப்போ நம்மகிட்ட வந்து பேசுகிறான். ஏண்டா சரவணா, இது நல்ல விஷயம்தான்றா. சரவணா, நம்மளும் இந்த பையலை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம்டா. இப்படியே அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கணும். எல்லாம் நல்லபடியாக இருந்தால் மேற்கொண்டு பேசுவோம். சரிப்பா, நீங்க சொன்னா சரிதான். ம். முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அந்த ஏரியாவில் போய் விசாரிக்க சொல்லுவோம். ஆ சரிப்பா. கதிர், நீ எதுக்கு அப்படி பண்ண? ஓ பெர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ணலையே. ஐயோ லூசு கதிர், நான் அதை பத்தி பேசவே இல்லை. எதுக்கு சித்தப்பா கிட்ட பிரெக்னன்சி கிட்ட காமிச்சேன்னு கேட்டேன். நான் என்னமோ அவர்கிட்ட ஆசைப்பட்டு காட்டின மாதிரி இல்ல சொல்ற. அந்த மனுஷன் தான் விவஸ்தையே இல்லாம என் கையில இருந்த கிட்ட புடிங்கி பாத்துட்டாரு. நான் ஒன்னு நினைக்கிறேன், நடக்கிறதுலாம் வேற ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் எப்பயுமே நடந்திருக்கா என்ன? தத்துவம் பேசுற நேரமா அது? ரெண்டு வீட்டு ஆளுங்களும் அம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், அத்தை ஒரு பக்கம்னு எல்லாரும் சந்தோஷத்துல திக்குமுக்க ஆடுறாங்க. எதுக்கு அறிகுறிய வச்சுக்கிட்டே இம்புட்டு சந்தோஷமா இருக்கணும்? கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஃபேமிலினா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க? செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீ பிரெக்னண்டா இருந்தா பிரெக்னண்டா இருப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லனா இல்லன்னு சொல்ல போறாங்க. பிரெக்னண்டா இல்லைன்னு சொன்னா வீட்ல எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்கல்ல. நீ பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னா நான் அப்செட் ஆயிடுவேன். இதோ பாரு, நம்ம லைஃப்ல பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறதெல்லாம் முடியாத காரியம். இப்போதைக்கு நம்ம குழந்தை இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏற்கனவே அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அது இல்லைன்னு சொன்னா அவரு கஷ்டப்பட மாட்டாரா? விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டது அவங்க தப்பு தானே. இந்த மாதிரி நம்ம அங்க போய் பேச முடியுமா? ராஜி, நம்மளே இப்ப குழப்பத்துல இருக்கோம் ராஜி. இதுக்கு இடையில மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு சத்தியமா நமக்கு நேரம் இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமோ? டாக்டர் இருக்கணுமே. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பாக்குற வரைக்கும் எனக்கு படபடன்னு தான் இருக்கும். எனக்கே படபடன்னு தான் இருக்கு. பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ராஜி, பாத்துக்கலாம், விடு. கடவுளே, நாங்க ராஜியை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போறோம். ராஜி நல்லா இருக்கா, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லணும். நீ தான் கூட இருந்து தாயும் பிள்ளையும் நல்லபடியா பாத்துக்கணும். மீனா, போலாமா? போலாம் அத்தை. டாக்டர் இருப்பாங்கல்ல? நாம போகும்போது அவங்க அங்க இருப்பாங்க. ஆமா, கதிரும் ராஜியும் எங்க? உள்ள இருக்காங்க. ஏய் கதிரு, ராஜி, ரெடி ஆயிட்டியாமா? ம், ரெடி ஆயிட்டேன் அத்தை. போலாமா? ஏய், வாந்தி ஏதாவது வருதா உனக்கு? இல்ல அத்தை, நேத்து வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. சில பேருக்கு அப்படிதான், எப்பயாச்சும் வரும். ஐயோ மறந்தே போச்சுடி, உன் அம்மாவும் சித்தியும் ரெடி ஆயிட்டாங்களா? மீனா, நீ அவங்களுக்கு ஃபோன் போடு. ராஜி, அக்கா, ராஜிமா வாங்க.
ஆ வாங்க. வாங்க அத்தை. இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா அதுக்குள்ள வந்துட்டீங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சதும் கிளம்பலான்னு நினைச்சோம். அதான். சரிக்கா கிளம்பலாமா? போலாண்டா. ராஜி, நீயும் ஒரு மாதிரியா இருக்க. மாப்பிள்ளை முகம் கூட சரியில்லையே. ஆ, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலல்ல, அதான் 2 பேரும் குழப்பமா இருக்காங்க போல. அதெல்லாம் டாக்டர் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க தான் போற பாரு. உங்க எல்லாருக்கும் ராஜியை பத்தி எந்த கவலையும் இல்லையா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? இல்ல, ராஜி ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறா. அதான் இங்க எல்லாருக்குமே தெரியுமே. பிரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டா எப்போன்னு இல்லாம மெயின் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் எழுதி ராஜி பாஸ் ஆகணும். ஐபிஎஸ் ஆகணும்னு உங்களுக்குலாம் ஆசையே இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு தம்பி. குழந்தை பிறந்திருக்கும் போது ராஜியால எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? ஏன் தம்பி, குழந்தை இருக்கிறவங்க படிக்கலையா, இல்ல எக்ஸாம் எழுதலையா, இல்ல வேலைக்கு தான் போகலையா? அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இல்ல, ராஜிக்கு நிறைய லட்சியம்லாம் இருக்கு. அந்த லட்சியத்துக்கு எதுவும் தடையா வந்துடக்கூடாதுல்ல. குழந்தை வந்து லட்சியத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்றியாடா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருடா. டேய், ஊர்ல அவங்க குழந்தைக்காக தவம் இருந்துகிட்டு இருக்காங்க. கோயில் கோயிலா ஏறி இறங்குறாங்கடா. ஆனா கடவுளே உனக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருப்பா. நீ என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி சொல்லுங்க குழந்தனாரே. இல்ல, என்ன இருந்தாலும் லட்சியன்றது. ஏய், ஆனா உன்னா லட்சியம் லட்சியம் என்னடா? ஏன் இந்த வருஷம் பரீட்சை எழுதாம அடுத்த வருஷம் எழுத முடியாது அவளால? இத பாரு, அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு குழந்தை விஷயத்த தள்ளி போடுற வேலையை வச்சுக்காத. சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். 2 பேருக்கும் முகத்துல சந்தோஷமே கிடையாது. இல்லம்மா, டேய், நான் என்ன சொல்றேன்னா, நிப்பாட்டுன்னு சொல்லிட்டேன். ச்சே, விடு. வாங்க நம்ம கிளம்பலாம். வாமா கிளம்பலாம், வாடா. ஆமா ஆமா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்த அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கிளம்பலாம் வாங்க. வாங்க வாங்க. வா. அட வாங்க. போலாம் வா. அக்கா கூட்டு வாங்க. இன்னும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. வீட்லயே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிருக்கலாமோ? பண்ணலாம் தான் நினைச்சோம், யாரும் விடலையே. ஒருவேளை நான் பிரெக்னண்டா இருந்தா? பாத்துக்கலாம். ஒருவேளை நான் பிரெக்னண்டா இல்லைன்னா? அப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம். பிரெக்னண்டா இருந்தா என்ன பண்றது? ஏய், இப்படி வரிசையா ஒவ்வொன்னா கேள்வி கேட்டா எப்படி ராஜி? பிரெக்னண்டா இல்லைன்னா? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷப்பட மாட்டாங்களே. ஏய், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? ராஜியும் மாப்பிளையும் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. டென்ஷன் இருக்க தானே செய்யும், சின்ன பசங்க தானே. அக்கா, ராஜி முகத்தை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு ஆம்பளை புள்ளதான். பிறக்கிறது பொம்பளை புள்ளையா கூட பிறக்கலாம்ல. முதல்ல ராஜி பிரெக்னெண்டா இருக்காளான்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏய், பிரெக்னண்டா தாண்டி இருக்கா. அவ முகத்துல பூரிப்ப பார்த்தாலே தெரியுதுரி. நம்ம வீட்டு ஆளுங்க முகத்துல எம்பிட்டு சந்தோஷம். மாப்பிள்ள, இத பாரு, உனக்கு குழந்தை பிறக்க போறது நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த சின்ன வயசுலயே நான் தாத்தா ஆக போறேனே. ஏன் மாப்பிள்ள, நீ ஒண்ணு பண்றியா? உன் புள்ளையும் உன்ன மாதிரியே என்ன மாமான்னு கூப்பிட சொல்றியா? அண்ணனை கூட கூப்பிட சொல்றேன் மாமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ம், அப்படியா? சரி. இங்க ராஜேஸ்வரி யாரு? சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. இத்தனை ராஜேஸ்வரி வந்திருக்கீங்களா? என்ன சார், நீங்களும் ராஜேஸ்வரியா? ஐய, இல்ல, என் பேர் ராஜேஸ்வரி இல்ல. இதோ இந்த பிள்ளையோட பேர் தான் ராஜேஸ்வரி. அப்ப நீங்க மட்டும் வாங்க. நான் அவளோட அம்மா தான். நான் வரலாமா? வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க. வாங்கம்மா. முருகா, டாக்டர் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வர வேண்டாம். அண்ணி, நீங்க வாங்க. கதிர், நம்ம 3 பேரும் போயிட்டு வரலாம். வாங்க. ம். போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு உடனே வந்து எங்க கிட்ட சொல்லுங்க. அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு கதை பேசிட்டு இருக்காதீங்க. சரி. ஆமா ஆமா, சீக்கிரம் வந்து எங்க கிட்ட சொல்லணும். வந்துடுறோம். வாங்க, வாடா போ. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? இது எத்தனாவது மாசம் டாக்டர்? குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குல்ல? இவங்க பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல. இல்ல டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. அதை தவிர இவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காம வாமிட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்.
மத்தபடி பிரெக்னென்ட்லாம் இல்ல.